இன்னைக்கு காலையில் எங்கள் மாமா வெள்ளை முருங்கைக்காய் பிடுங்க கிளம்பிட்டாங்க. நானும் கஞ்சி வடிச்ச தண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நாங்கள் எல்லாம் டீலாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். காலையில் எப்போதுமே இந்த பழைய கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதை சாப்பிடுவோம். அதான் உடம்புக்கு நல்லது. கஞ்சி தண்ணியை வச்சுட்டு எங்கள் மாமாவை கூப்பிட்டு, மாமா கஞ்சி தண்ணி கொண்டு வந்துட்டேன், போய் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் முருங்கைக்காய் பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன். மாமாவும் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வந்து காய் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காய் நீளமாக இருக்கனால கீழே போட்டோன்னா கீழே காய் உடஞ்சிச்சு. அதனால் என் பையனை, அப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட கொடுங்கப்பா, காய் ஒடியாமல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிக்கிட்டான். தம்பி வச்சிருந்த காயில் அப்புறம் நான் கொடுற தம்பி, நான் கொண்டே ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஏற்கனவே காய் பிடுங்கியிருந்தோம்ல, அதில் விட்டுருந்த மிச்ச காய் தான் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு, மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி காலையில். ஆமாம், காய் பிடுங்கிட்டு இருக்கே, சரி நம்ம காயெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு அள்ளிட்டு கிளம்பியாச்சு. காய் கொண்டு வரல, கண்ணு முழிக்க முடியாத அளவுக்கு பொழுது வெயில் மூஞ்சில் சுளீர்னு போடுது. அதுக்கப்புறம் நானும் காயை கொண்டாந்து வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டு, அப்புறம் நீ காயெல்லாம் ஒன்றா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் காயெல்லாம் எண்ணி அடுக்கி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காயில் என்னதுக்கப்புறம் 110 காய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் தனித்தனியாக கட்டி கொண்டு போகலாமாம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஒரே கட்டாக கட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நானே எங்கள் மாமாவும் சேர்ந்து ஒன்றா கட்டிட்டோம். காயை மாமாட்ட கொடுத்து விட்டாச்சு, மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாமாவும் மார்க்கெட்லேருந்து வந்ததுக்கப்புறம் எவ்வளோக்கு மாமா காய் போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு 110 காய் 120 ரூபாய்க்கு தான் போச்சு. 20 ரூபா கமிஷன் போக 100 ரூபா கொடுத்தாங்க. அந்த 100 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு முருங்கைக்காய் எவ்வளோ ரேட்டு போயிருக்குன்னு.